ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ அந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்களானது பார்த்திங்கன்னா காணப்படுதுங்க. அந்த ஒரு திருப்பங்கள் பார்த்திங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளாக இருக்க போகிறதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு சவால்களையும் சந்திக்க போகிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைகள் தொடர போகிறதா அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உறவுகள் மற்றும் பணம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்கவும், முக்கிய முடிவுகளை கவனமாக எடுத்தால் எதிர்பார்த்த வெற்றியானது பார்த்திங்கன்னா உங்களால் பெற முடியுங்க. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் வணிகத்தில் லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் முன்னர் செய்த முதலீடுகள் மூலமாக இப்பொழுது லாபத்தையும் பெறுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது அமையுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் பார்க்கும் பொழுது திடீர் பண ஆதாயங்களானது உங்களுக்கு ஏற்படும். வீடு, மனை என சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழலானது அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப உங்களுக்கு அவசியமாக சொல்லப்படுவது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசு தொடர்பான திட்டங்கள் மூலமாக நன்மையும் நீங்கள் அடைவீர்கள். பணம் எதிர்பாராத விதமாக விரயமாகலாம். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் குழப்பமான ஒரு சூழல்களும் ஏற்படுங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். காதல் உறவில் பரஸ்பர நம்பிக்கை, நெருக்கங்களும் அதிகரிக்குங்க. காதல் தொடர்பாகவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலுமே இந்த நேரங்களில் மிதுனராசிக்காரர்களுக்கு பொருளாதார வசதிகளானது திருப்தி தருவதாக இருக்குங்க. எதிரிகளும் உங்களுக்கு பணிந்து போவார்கள். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும். வசதி வாய்ப்புகளுக்கு இப்பொழுது பார்த்திங்கன்னா குறைவுகளானது இருக்காது. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர்களானது விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லதுங்க. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் மேற்கண்ட வகைகளில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்கலாம். உறவினர்களால் அனுகூலங்களானது ஏற்படுங்க. ஆனாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. உங்களுடைய சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதேபோல் தாய்மாமனுடைய வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைகளானது எதிர்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்புகளானது பார்த்திங்கன்னா கிடைக்காதுங்க. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபங்களானது கிடைக்குங்க. பற்று வரவில் சுமூகமாக பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் சீராகவும் ஆயுள் பலமானது கூடுவதற்கான கிரக நிலையும் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்கள் பிறருக்கு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் அப்படியே பழித்துவிடும். தந்தை பற்றிய எண்ணமும் அவர் தம் நற்செயல்களுக்கு அடிக்கடி நினைவுக்கு உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களானது நடக்குங்க. உறவினர்களினுடைய வருகையினால உற்சாகங்களும் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமையில் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உங்களுடைய மனதில் எதிரி என்ற நிலையில் இடம்பெற்றவர் செய்ய நினைத்த கெடுதல்கள் தூள் தூளாக்கும். வாழ்க்கை துணையினுடைய பேச்சால் அவ்வப்போது படப்படப்பு போன்ற விஷயங்கள் போகுங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கசப்புகளானது மாறி நிம்மதி நிலைகளும் உண்டாகும். உத்தியோகஸ்தரர்கள் மனைவி வழியில் சில ஆதாயங்களை பெற முடியுங்க. காசோலை சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் தேவை. முக்கியமான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகலாம். உடன் பணிபுரிவோரை அனுசரித்து போவது சிறந்தது. யாரையுமே நம்பி படித்து பார்க்காமல் கையெழுத்து போட வேண்டாம். அதேபோல் பார்த்திங்கன்னா புத்தியுடன் செயல்பட்டு வெற்றியும் காணுங்கள்.
தொழிலதிபர்கள் வேலையில் அடுத்தவர்களை நம்பாது தானே காரியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். அதிர்ஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாங்க. வங்கிகளிடம் இருந்து கடனுதவி பெற்று தொழில் சம்பந்தமான கடன்களானது உங்களுக்கு அடையுங்க. பணியாளர்களுக்கு தகுந்த ஊதியத்தை அளித்து நல்ல பெயரையும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். உடல் நலனிலும் அக்கறையானது உங்களுக்கு தேவை. பெண்கள் குடும்ப பொறுப்பை கவனிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உறவினர்களினுடைய சந்தோஷ வருகையினால உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள். ஆபரண சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்படும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் நல்ல கவனத்தை செலுத்தி உயர் அதிகாரிகளிடம் பாராட்டும் பெறுவீர். இளைஞர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். வெற்றி வாய்ப்புகள், கடனில் இருந்து விடுபட வாய்ப்பு அனைத்துமே கிடைக்குங்க. நல்ல காரியங்கள் அனைத்துக்கும் அனுபவசாலிகளினுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் முக்கிய முடிவுகளை மூத்த அரசியல்வாதிகளினுடைய ஆலோசனைப்படி எடுப்பது உத்தமம். சங்கடங்கள் விலகும். நேர்மையாக நடந்து நல்ல பெயரையும் நீங்கள் எடுப்பீர்கள். சொத்து பத்திர விவகாரங்களில் படித்து பார்த்த பின் கையெழுத்திடவும். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லதுங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள், பேச்சினுடைய இனிமை சதிரியங்கள் இவற்றினால எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து, மனை, வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரங்களானது மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்கள் வழக்கம் போல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லது. பணி நிமித்தமாக பிரயாணங்களானது ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியானது உங்களுக்கு குறையும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றி சிந்தனைகளானது அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வழியில் மனக்கசப்புகளானது ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரவானது உங்களுக்கு தாமதப்படும். துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்களானது குறையும். வேலை பளுவானது குறையுங்க. உழைப்புகளானது உங்களுக்கு வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க. அரசியல் துறையினருக்கு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது நீங்கி மகிழ்ச்சியானது உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே உங்களுக்கு நடக்கும். கவலைகளானது நீங்கி நிம்மதியானது உண்டாகும். பொருள் வரவானது அதிகரிக்குங்க. வாகனம், பூமி மூலமாகவே லாபங்களானது கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலைகளானது மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க. எந்த வேலையிலும் முழு கவனங்களானது உங்களுக்கு தேவை. அடுத்ததாக இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியுடன் செயல்பட வேண்டும். அதேபோல் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்குங்க. உங்களுக்கு பயணங்களால் ஏராளமான நன்மைகளானது உண்டாகும். மனக்குழப்பங்களானது நீங்கி ஒரு தெளிவானது உண்டாகுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளானது வரும். எதிலும் எச்சரிக்கையும் கவனங்களும் உங்களுக்கு தேவை. தொழில் வியாபாரங்களானது சிறப்படையுங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானது இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய நன்மதிப்பை பெறுவார்கள். குடும்பத்தில் இருந்த டென்ஷனானது இப்பொழுது விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படுங்க. சகோதரர்கள் மூலமாகவே நன்மைகளும் உண்டாகும். ராசிக்காரர்களுக்கு சில தடைகளும் மனக்குழப்பங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகள் போன்ற நிலைகள் இருந்தாலுமே கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலனை கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அதேபோல் பல கிரகங்கள் இடமாறக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது அபாகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துங்க. ஆனால் எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு செயலை மூவ் பண்ணுங்கள். அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் தகர்த்து கொள்ளலாம். இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை, அதாவது பாகப்பிரிவினை நல்ல விதமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாங்க.
இப்போதைக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் நீங்கள் செல்வது சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.